நம்ம உட்காரும். இந்த நாளில் தேவனுடைய சாயல் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு பொருளில் நாம் இன்ற நாளினுடைய செய்தியை நாம் கவனித்து அறிந்து கொள்வோம். தேவனுடைய சாயல் நம்மில் என்ன பண்ணணும்? வெளிப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களான நாம் ரட்சிக்கப்பட்டதிலேயே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். நம்முடைய சபையில் இருக்கிற சகோதரர்களோடு கூட நான் பேசும்போது கூட நான் ஒன்றை அறிந்து கொள்வது என்னென்னா, ரட்சிக்கப்பட்டதிலேயே நீங்கள் திருப்தி அடைஞ்சிடுறீங்க. தேவனுடைய நோக்கம் நம்மை வெறுமனமே ரட்சிப்பது மாத்திரம் இல்லை. தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவன் மனிதனை சிருஷ்டித்த ஆரம்பத்திற்கு நாம் போகணும். தேவன் மனிதனை ரட்சிக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? தேவனுக்கு மனிதன் பாவத்திலே விழுந்தபடினால்தான் மனிதனை தேவன் ரட்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அவருக்கு. ஆனால் மனிதன் பாவத்திலே விழ வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. மனிதன் பாவத்திலே விழ முடியும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனால் மனிதன் பாவத்தில் விழ வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம் இல்லை. மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் என்பதை நாம் பார்ப்பதற்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அவனை தன்னுடைய சொந்த சாயலாகவும் ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்குவோம் என்று அங்கே ஒரு ஆலோசனை பண்ணுற மாதிரி அந்த வார்த்தை இருக்குது. நமது அப்படிங்கிற வார்த்தை, நமது என்கிற வார்த்தை ஈப்ரு மொழியில் எலோஹிம் என்கிற வார்த்தை குறிக்கக்கூடியதான். எபிரேய பதம் அதற்கு எலோஹிம். எலோஹிம் அப்படின்னு சொன்னால் பன்மையை குறிக்கிற ஒரு சொல். அது ஒரு பன்மையை குறிக்கிற ஒரு சொல். அப்போ அந்த இடத்துல நமது சாயலாக நமது ரூபத்தின்படின்னு சொல்லி அங்கே ஏதோ சேர்ந்து ஒரு ஆலோசனையை அவர்கள் செய்கிறது போல இந்த வசனம் நமக்கு இருக்கிறது. சரி, நாம் அதை குறித்து தொடர்ந்து நாம் பார்ப்போம். இதில் முக்கியமானது என்னென்னா, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். நாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு எளிதாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்று சொல்லும் பொழுது நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். இல்லை, இந்த வசனத்தை கவனிப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால்
அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த இடத்துல நாம் ஆவியானவரால் அவருடைய சாயலாக நாம் மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுது. இன்னொரு அதிகாரத்தில் நாம் பார்ப்போம்னா ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம். இல்லை, இந்த வசனம் இல்லை, 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம் பார்த்தோம், தேவனுடைய சாயலாக தேவனால் நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய மனம் மறுரூபமாக வேண்டும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய சாயல்னா அது உள்ளான ஏதோ ஒரு காரியம், அது உள்ளான காரியத்தை அதை குறிக்கிறது. ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிப்பிரகாரமான ஒரு காரியத்தை அது குறிக்கிறது. கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கொலோசையர் 1:15, அவர் அதசரீனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? அதரிசனமா, அதாவது காணக்கூடாதவருக்கு எப்படி அங்கே ஒரு ரூபம் இருக்க முடியும்? நம்மால் இதை புரிந்து கொள்ள முடியாது. காணக்கூடாத ஒரு தேவன் அங்கே என்ன போட்டிருக்குது? தற்சுரூபம் அப்படின்னு போட்டிருக்குது. காணக்கூடாதவருக்கு ஏதோ ஒரு ரூபம் இருப்பது போல இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? நிறைய காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இவைகளெல்லாம் தேவனுக்குரிய காரியங்கள். ஆனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய சாயல் அப்படின்னும் பொழுது அங்கே மனிதனுக்கு உள்ளான இந்த மனம், சித்தம், உணர்ச்சிகளை தேவன் கொடுத்திருந்தார். மனிதனாலே சிந்திக்கணும், உணர்ச்சியில் நேசிக்கணும், சித்தத்தினாலே தீர்மானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருந்தார். இந்த அம்சங்களை சார்ந்தது தான் தேவனுடைய சாயலாக இருக்க முடியும். நாம் வாசித்த மனம் மறுரூபமாகுங்கள்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய சாயலாக மறுரூபமாக்கப்பட வேண்டும் சொல்லும் பொழுது, மனிதன் உள்ளான தேவன் மனம், சித்தம், உணர்ச்சிகள் இதை சார்ந்த ஒரு காரியத்தோடு தேவன் மனிதனை என்ன பண்ணியிருக்காரு? இந்த அம்சங்கள் மூலமாக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாய் தேவன் மனிதனை என்ன பண்ணுறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே நாம் உண்மையாகவே எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் மேன்மையானவர்கள். நாம் வேறு யாருக்குமே தேவனுடைய சாயல் கிடையாது. மனிதனுடைய படைப்பில் மிருகங்களுக்கு, தேவதூதர்களுக்கு, தேவனுடைய படைப்பில் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் தேவதூதர்களுக்கும் என்ன கிடையாது? தேவனுடைய சாயல் கிடையாது. நமக்கு மாத்திரம்தான் தேவன் தன்னுடைய சொந்த சாயலிலையும் தன்னுடைய சொந்த ரூபத்தின்படியையும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால தான் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க விதத்திலே நான் உண்டாக்கப்பட்டவன். ஒரு அதிசயமான பிறவி நாம் ஒரு அதிசய பிறவி. எல்லா சிருஷ்டிப்பிலேயும், தேவனுடைய சிருஷ்டிப்பிலேயும் நாம் மிகவும் விசேஷமானவர்கள். தேவன் மனிதனை
உண்டாக்கினது பற்றி நமக்கு இன்னொரு வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ம் 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 ஆமென். சுவாசம் என்கிற வார்த்தை மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆவி என்று சொல்லப்படுவதாக நான் வாசித்திருக்கிறேன். அதாவது ஈப்ரு மொழியில் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய சுவாசம் மனுஷனுக்குள் ஊதும்போது மண்ணான அந்த சரீரம், ஆத்துமா இவைகளெல்லாம் ஒன்றிணையும் பொழுது அவன் மனிதன் ஜீவ ஆத்மாவாகிறான். ஸோ இந்த சுவாசம் அவனுக்கு தேவனுடைய ஆவியாக, மனுஷன் கொடுத்த ஆவி, அது தேவனுடைய ஆவி இல்லை. தேவனுடைய சுவாசத்தினாலே மனுஷனுடைய ஆவி சிருஷ்டிக்கப்படுகிறது. ஸோ அப்போ மனுஷன் எனக்கு இவ்வளோ விதமான அம்சங்கள் இருக்குது. அவனுக்கு தேவனுடைய சாயல் இருக்குது, மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் இருக்குது, அவனுக்கு ஆத்துமா இருக்குது, அவனுக்கு ஆவி இருக்குது. இவ்வளவு விசேஷித்த விதமாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் அநேகர் சொல்லுகிறார்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதுனால மனிதன் படைக்கப்பட்ட போதே அவன் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டான் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை இல்லை. அது மனுஷன் அப்படி பரிசுத்தமாய் படைக்கப்பட்டிருந்தால் அவன் சோதிக்கப்படுவதற்கு தேவன் அனுமதிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தேவன் அவனுக்கு சித்தத்தை கொடுத்ததே அவன் தீர்மானிக்க வேண்டும், அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது இருந்தது. அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பது என்று சொல்லும் பொழுது அவனுக்கு தேவனோடு ஒரு இணைப்பு, தேவனோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான் அர்த்தம். எப்போ அவன் அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசித்திருப்பானால் அவன் தேவனோடு தன்னை என்ன பண்றான்? இணைத்துக் கொள்கிறான். அவன் எப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தானோ அவன் பிசாசோடு தன்னை என்ன பண்றான்? இணைத்துக் கொள்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கனியை புசிப்பது என்பது அவன் பிசாசோடு தன்னை இணைத்துக் கொள்வது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது என்பது அவன் தேவனோடு தன்னை இணைத்துக் கொள்வது. தேவன் ஆவியாயிருக்கிறபடினாலே அவனுடைய ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் இணைக்கப்படுகிறார், ஒரே ஆவி உடையவனாக மாறுகிறான். ஸோ தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கம் என்ன? தேவனுடைய சாயலில் தேவன் அவனை உண்டாக்கினார். சரீரம் கொடுக்கப்பட்டது, ஆத்மா கொடுக்கப்பட்டது, ஆவி கொடுக்கப்பட்டது. இந்த ஆவியிலே தேவனோடு அவன் இணைக்கப்பட்டவனாக, ஒரே ஆவி உடையவனாக, ஒரே சித்தத்தை உடையவனாக, தேவனுடைய சுபாவத்தை அவன் வெளிப்படுத்துகிறவனாக, தேவனுடைய சிந்தையை உடையவனாக, இப்படி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய சுபாவம் என்ன? தேவனுடைய நேச்சர் என்ன? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ அப்போ மனிதன் தேவனோடு இணைந்து கொள்ளும் பொழுது அவன் தேவனுடைய சுபாவத்தை அவன் என்ன பண்ண முடியும்? அவன் வெளிப்படுத்த முடியும். ஸோ எப்படி ஒரு ஒரு பாத்திரத்தை உண்டாக்குனா அந்த பாத்திரத்தில் ஒரு தண்ணியை பிடித்து கொள்வதற்காக நாம் அதை உண்டாக்குகிறோம். அந்த மாதிரி ஒரு பொருள் ஏதோ ஒன்றை உள்ளே பெற்றுக்கொள்வதற்காக உண்டாக்கப்படுவது போல தேவன் நமக்கு ஆவியை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் தேவனை நாம் பெற்றுக்கொண்டு அந்த தேவன் சித்தத்தின் மூலமாகவும் உணர்ச்சியின் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் பாய்ந்து நம்முடைய சரீரத்தில் வெளிப்பட வேண்டும். தேவன் வெளிப்பட வேண்டும்.
தேவனுடைய சுபாவம் வெளிப்பட வேண்டும். இதைத்தான் தேவன் பிரதான நோக்கம். இதுதான் இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் நாம் பெருகிவிட்டோம். எல்லாருமே பிரதானமாய் பேசுவது ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். பிரதானமாய் எல்லாரும் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது மனிதன் பாவத்தில் விழுந்தபோது தேவனுக்கு ஏற்பட்ட அது ஒரு தேவை. ஆனால் மனிதன் பாவத்தில் விழ வேண்டும் என்று தேவன் அவனை சிருஷ்டிக்கலேயே. அவன் தேவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும், தேவனுடைய சாயல் அவன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் மனிதன் விழுந்து போனான், வீழ்ச்சி அடைந்தான். அவனுடைய சகலமும், அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அத்தனையும் சீரழிக்கப்பட்டு பாழடைந்து விட்டது. அவன் தேவனை வெளிப்படுத்த கூடாதவனாக, தேவனோடு இனி இணைக்கவே பட முடியாதவனாக மாறிவிட்டான். ஆனாலும் அவன் விசேஷித்தவன் தான். விழுந்து போனாலும் கூட அவன் யாரு? அவன் விசேஷித்தவன் தான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எவ்வளோ காரியங்களை சிருஷ்டித்தார். அவைகளெல்லாம் நமது ரூபத்தின்படி, நமது சாயலாக இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்டு ஒரு ஆலோசித்து தேவன் அதை செய்யல. மனிதனை சிருஷ்டிக்கப்படும் போது மட்டும்தான் நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நாம் கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அது மிகவும் முக்கியமானது. எல்லாரும் சொல்றாங்க பிதாதான், பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர், ஒரே தேவன். உண்மை. ஆனால் அது சத்தியத்தினுடைய ஒரு பக்கம்தான். எப்பொழுதுமே சத்தியத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. எல்லா சத்தியங்களையும் ஒரே பக்கத்திலேயே பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்வதனாலேயே ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எப்பொழுதுமே நாம் வேதத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இருபுறம் உள்ள பட்டயம். பட்டயம் இது, இந்த பட்டயத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு? ரெண்டு பக்கம் இருக்கு. ரட்சிப்பு என்று சொன்னால் அதற்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை குறித்த சத்தியங்கள் ரெண்டு பக்கம் இருக்கிறது. நீங்கள் இந்த வேதத்தையே நீங்கள் பிரிப்பீர்களானால் ரெண்டு பகுதிகளாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று இருக்கிறது. பிரமாணத்துக்கு கீழான வாழ்க்கை, கிருபைக்கு கீழான வாழ்க்கை. நாம் இவையெல்லாம் கவனிக்காவிட்டால் நமக்கு ஒரு கண் மட்டுமே திறந்த ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்வ மொழிய, இரண்டு கண்களும் திறக்கப்பட்ட ஒருவனாக நாம் வாழ மாட்டோம். ரட்சிக்கப்படாதவர்களை விட நாம் பாக்கியசாலிகள் தான். நான் இல்லை என்று சொல்லலை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரெண்டு கண்ணுமே திறக்கப்படலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றவங்களுக்கு ஒரு கண் திறக்கப்பட்டிருக்குது. அதனால தான் ரட்சிப்பிலேயே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டு இருக்கிறேன் என்பதையே மேன்மையாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளையாகியதையே நான் மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் சத்தியத்தினுடைய ஒரு பக்கம்தான். சத்தியத்துக்கு எப்பொழுதுமே என்ன உண்டு? ரெண்டு பக்கம் உண்டு. எல்லாரும் சொல்வார்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? என் கிருபைக்கு கீழாக இருக்கிற சத்தியங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? அங்கே பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருக்கிறார், இங்கே பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. ஆகவே சத்தியத்துக்கு எப்பொழுதுமே இரண்டு பக்கம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதே போலதான் தேவன் என்கிற காரியத்தில் தேவன் ஒருவர் தான். தேவன் ஒருவர் தான். பிதாதான் இயேசு, இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரே தேவன் தான். ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தினுடைய இன்னொரு பக்கம் என்ன சொல்லுகிறது என்றால்,
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரு கூட்டு சேர்க்கையாகிய ஒரு தேவன். இவை ஒரு கூட்டு சேர்க்கை. இது ஒரு மத கோட்பாடு போல தனித்தனியாக மதத்திலே போதிக்கிறது போல 3 கடவுள்கள், இது ஏதோ தனித்தனியாய் பிரிந்திருப்பதை போல 3 கடவுள் கொள்கை அல்ல. இது பிதாவுக்குள்ளாக குமாரன் இருக்கிறார், குமாரனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியா, இது ஒருவருக்குள்ளாக ஒருவர் வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டு சேர்க்கை. இதை பிரிக்க முடியாது. இது ஏதோ தனித்தனியாய் இந்த மத கொள்கைகள் போதிக்கிறது போல 3 கடவுள் கொள்கை அல்ல. இது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரு கூட்டு சேர்க்கையாகிய ஒரே தேவன். பிதாதான் இயேசு, இயேசுதான் பரிசுத்த ஆவி என்பதும் உண்மை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கூட்டு சேர்க்கை கொண்டதும் ஒரே தேவன் தான். அதுவும் ஒரே தேவன் தான். இந்த கூட்டு சேர்க்கையும் ஒரே தேவன் தான். நாம் இந்த சத்தியத்தை நாம் நம்பாவிட்டால், நாம் இந்த சத்தியத்தின் இந்த பக்கத்தை விசுவாசிக்காவிட்டால் நிச்சயமாக நாம் வஞ்சிக்கப்படுவோம். தேவன்தான் கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. பிதாதான் கர்த்தர், இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தர். அதே நேரத்தில் தேவனுடைய பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்வது வேற. கர்த்தருடைய ஆவி, கர்த்தரே ஆவியானவர் என்பது ஒன்று என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. அதை தெளிவாய் நம்ம எல்லாருமே சொல்லிடுறோம், ஒன்று. ஏன்னா கர்த்தரே, கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அங்கே 2 போல நமக்கு தெரியுது. அதுவும் ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்ததனாலே அவர் பிதாவை விட்டு பிரிஞ்சிட்டாரா? அங்கிருந்து பிதாவை விட்டு பிரிஞ்சிட்டாரா? நானும் என் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோன்றாரு. இது பிரிக்க முடியாது. இது ஒரு கூட்டு சேர்க்கை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது குமாரனை விட்டுட்டு வந்துட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ளாக யாருடைய ஜீவனை கொண்டு வருகிறார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வருகிறார். இதை நாம் பிரிக்க முடியாது. இது ஒரு கூட்டு சேர்க்கை. பிதாதான் இயேசு கிறிஸ்து என்பதும், இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவி என்பதும் ஒரே தேவன். அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கூட்டு சேர்க்கையும் ஒரே தேவன் தான். எப்பொழுதுமே இந்த சத்தியத்தினுடைய 2 பக்கத்தில் ஒரு பக்கத்தை மட்டுமே போதிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். நிறைய வசனங்கள் உண்டு. பிதாதான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவி என்று சொல்வதற்கு எப்படி வார்த்தைகள் இருக்கோ அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவைகளை நாம் தனித்தனியே இருக்கிறது போல பார்க்கறதுக்குரிய வசனங்களும் உண்டு. இப்படி நாம் பார்க்கிறதுனால இது ஏதோ ஒரு மத கொள்கை போல 3 கடவுள் கொள்கை அல்ல. எப்பவுமே இதை நீங்க மறந்துடக்கூடாது. இது ஒன்றுக்குள் ஒன்று, ஒன்றுக்குள் ஒன்று. இது ஒரு கூட்டு சேர்க்கை. ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் பொழுது, ஒரு சகோதரனை கூப்பிட்டு இவன் ஒரு மனிதன் அடையாளப்படுத்தும் பொழுது அந்த மனிதன் ஒரு சரீரத்தை கொண்டவனா இருக்கிறான். அந்த சரீரத்துக்குள் ஒரு ஆத்மா இருக்கிறது, அதற்கு பிறகு ஒரு ஆவி இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு சேர்க்கைக்கு பேர் தான் ஒரு மனிதன். மனிதனை தனியா நீ இவையெல்லாம் இல்லாவிட்டால் அவன் ஒரு மனிதனா?
இருக்க முடியாது. அதே போல தேவன் பிதாதான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்பது எப்படி ஒரே தேவன் என்று சொல்லுகிறோமோ, அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய ஒரு கூட்டு சேர்க்கை கொண்டதும் ஒரே தேவன் தான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் வெறும் ரட்சிக்கப்பட்டதிலேயே நாம் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டதிலேயே நாம் திருப்தி அடைந்து விட்டால் நீங்கள் சத்தியத்தினுடைய ஒரு பக்கத்துக்கு தான், நீங்கள் ஒரு பக்கம்தான், சத்தியத்தினுடைய ஒரு பக்கம்தான் உங்களிலே நிறைவேறி இருக்கிறது, இன்னொரு பக்கம் நிறைவேறல. ஏன் தேவன் நிறைவேற்ற மாட்டாரா? நமக்கு விசுவாசம் இல்லை. அந்த ஒரு பக்க அளவுக்கு தான் நமக்கு விசுவாசம் இருக்குது. அடுத்த இன்னொரு பக்கத்துக்குரிய ஒரு விசுவாசம் நமக்கு இல்லை. ஒரு காயின் எடுத்துக்கிறோம், அந்த காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. 2 பக்கத்தில் ஒரு பக்கம் இல்லைன்னாலும் அந்த காயின் செல்லா காயின், அது செல்லாது. அதே போலதான் சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மேலே மட்டும் இருக்கக்கூடாது, எனக்கு உள்ளவும் இருக்கணும், என் கூடவே இருக்கணும். ஸோ ஒரு முழுமையான பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, இது ஒரு முழுமையான சத்தியத்துக்குள்ளான ஒரு நாம் பார்க்கிறோம். தேவன் பிரமாணத்துக்கு கீழாக அவர் வெளியிலே இருந்து ஜனங்களோடு அவர் பேசினார். அதற்கு பிறகு தேவன் இந்த பூமியிலேயே சரீரத்தில் வந்தபோது ஜனங்களோடவே சேர்ந்து அவர் பேசினார். ஆனால் இப்பொழுது நமக்குள்ளாகவே வந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் நடைபெறும் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியல. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய ஆவியிலே பெற்று அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் வைத்திருந்தார். நாம் மிகுந்த பாக்கியம் உள்ளவர்கள். நமக்கு முன்பதாக இருந்த நம்முடைய முற்பிதாக்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் அல்ல. ஆனால் தேவன் அவர்களுக்கு இல்லாத ஒரு மேன்மையான காரியத்தையும் சாக்கியத்தையும் தேவன் நமக்காக ஏற்கனவே திட்டமிட்டு முன்குறித்து வைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுது தேவனோடு இணைக்கப்படும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நாம் மனம் திரும்பும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசித்து நான் மனம் திரும்பி நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் எனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு என்ன பண்ணுது உண்டாகிறது. அவரோடு எனக்கு ஒரு அது மட்டும் ஏற்பட்டால் போதாது. நான் அவருடைய பிள்ளையாயிட்டேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் எனக்குள்ளே வந்துட்டாரு, நான் அவருடைய பிள்ளையாயிட்டேன். எதற்காக அவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்பது தான் மிக முக்கியமானது. நீ அவரை அப்படியே எனக்குள்ளே வந்திருக்கிறார், எனக்குள்ளே எதற்காக அவர் நமக்குள்ளாக வரணும்? இதுதான் மனிதன் தேவனை சிருஷ்டித்த நோக்கம். அதற்காகத்தான் அவன் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டான், தேவனுடைய ரூபத்தில் உண்டாக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு இதற்காகத்தான் மனம், இதற்காகத்தான் உணர்ச்சிகள், இதற்காகத்தான் சித்தத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் உழுந்து போனபடினாலே இந்த பாக்கியத்தை அவன் இழந்து போயிட்டான். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபொழுது, அவரை நாம் விசுவாசித்த போது, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட போது, அவருடைய பிள்ளைகளான போது, அந்த வெளிச்சம் நம்முடைய கண்களை திறந்த போது, நம்முடைய குருடாயிருந்த கண்ணை திறந்த போது நாம் அவரை பெற்றுக்கொண்டோம்.
நாம் பார்க்கிற 2 கொரிந்தியரில் பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நமக்குள்ளாக நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? பொக்கிஷம். பொக்கிஷம் மறந்துடக்கூடாது. யாரெல்லாம் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமோ, யாரெல்லாம் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோமோ, யாரெல்லாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோமோ, நமக்குள்ளாக ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். இது மண்பாண்டம் தான். இது மண்ணினால் உண்டாக்கப்பட்டது தான். ஆனால் இதற்குள் இருக்கும் ஆவியிலே நாம் எதை பெற்றிருக்கிறோம்? பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். எதற்காக இந்த பொக்கிஷம்? எதற்காக இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம்? அநேகர் இந்த பொக்கிஷத்தை விலையேற பெற்றதாக பார்க்கல. நம்மில் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பலர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பொக்கிஷத்தை நாம் பார்க்கல. அது எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் பார்க்கல. இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பொக்கிஷம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். இந்த தேவனுடைய சுபாவம் நம் மூலமாக என்ன பண்ணும்? வெளிப்பட வேண்டும். தேவனுடைய சாயலை நாம் என்ன பண்ணோம்? வெளிப்படுத்தணும். நம்மால் வெளிப்படுத்த முடியுமா? ஒரு காலம் தேவனுடைய சாயலை நம்மால் வெளிப்படுத்த முடியாது. நாம் அந்த பாக்கியத்தை இழந்து போயிட்டோம். நம்மால் இனி தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தவே முடியாது. தேவனுடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தவே முடியாது. இன்றைக்கு அநேகர் பரிசுத்தம் என்று சொல்லுகிறார்களே, உண்மையாகவே அது தேவனுடைய பரிசுத்தமா? அவர்கள் தங்கள் சொந்த முயற்சியினாலேயும் இயற்கையாக அவர்களிடத்திலே காணப்பட்ட நற்குணங்களையும் சரீர முயற்சியினால் பெற்றுக்கொள்கிற சில நல்ல சுபாவங்களையும் அவர்கள் மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். உங்களுடைய சித்தம் உடைக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆத்துமா உடைக்கப்பட வேண்டும். ஆத்துமாவினுடைய பெரும் பகுதி என்னவென்றால் நான் என்கிற அந்த நான் என்பதுதான் ஆத்துமாவுடன் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். ஆத்துமாவுக்கு இருக்கிற குணாதிசயம் என்ன? நான், என் என்கிற குணாதிசயம். எதை செய்தாலும் எனக்காக தான் செய்வேன். என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான். என்னுடைய சித்தத்தை தான் நான் செய்வேன். என்னுடைய விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றுவேன். எனக்காக தான் அத்தனையும். ஆத்துமா என்று சொன்னால் அது மனிதனை மையமாக வைத்துக் கொண்டிருப்பது. ஆவி என்று சொன்னால் தேவனை மையமாக வைத்துக் கொண்டிருப்பது. ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் வித்தியாசம் வேணுமா? ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ரொம்ப எளிதான ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். ஆத்தும வாழ்க்கை என்றால் அங்கே மனிதன் மையமாக இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் அங்கே தேவன் மையமாக இருக்கிறார். ஏன் நாம் பரிசுத்த ஆவியினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம்? பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்து நமக்குள்ளாக வருகிறார். கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவி வரும்பொழுது யாரை நமக்குள்ளாக கொண்டு வருகிறார்? கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய ஆவியிலே நாம் என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய ஆவியிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள் கொண்டு வருகிறார். ஆனால் நம்மிலிருந்து அந்த கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுறது இல்லை. நம்முடைய காரியங்கள் தான் வெளிப்படுது. எப்படி ஆவிக்கு தேவன் மையமாக இருக்கிறாரோ, ஆத்துமாவுக்கு எப்படி மனிதன் மையமாக இருக்கிறானோ, அப்படி தேவனுக்கு முக்கியம் கிறிஸ்து. தேவனுக்கு மையமானது எது? கிறிஸ்து. தேவன் அனைத்தையும் கிறிஸ்துவை மையப்படுத்தியே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய மிக முக்கியமானது, தேவனுடைய மையமே கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவை அவர் நேசித்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே
கிறிஸ்துவை குறித்த ஒரு திட்டத்தை அவர் வைத்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்பதை தேவன் திட்டமிட்டிருந்தார். அப்படியானால் தேவனுக்கு மிக முக்கியமானது எது? கிறிஸ்து. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவை நமக்குள்ளாக கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் உன்னுடைய சுபாவம் வெளிப்படக்கூடாது, கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டும். தேவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதே அவருடைய நோக்கம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் தங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவில்லை, தங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற தாளந்துகள், அவர்கள் பெற்றுக்கொண்ட வரங்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு தங்களுக்கென்று மதிப்பு, மரியாதை, கௌரவம், பேரு, புகழ், தங்களுடைய ஆசை இச்சைகள் இவைகளை நிறைவேற்றுவதற்காக துடிக்கிறார்கள். தேவனுடைய நோக்கம் எப்படி கிறிஸ்துவோ அதே போல மனிதனை சிருஷ்டிப்பதற்கு மட்டுமல்ல, கிறிஸ்து மனிதன் வாழ்க்கைக்கு ஜீவனாகவும் கிறிஸ்துவே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவே வெளிப்பட வேண்டும். நமக்கு இந்த ரகசியம் தேவன், இது தேவனுடைய திட்டம். இது ஏற்கனவே தேவனுக்கு அனைத்தும் தெரியும், சகலமும் தேவன் அறிந்திருக்கிறார். மனிதன் பாவத்திலே வீழ்ச்சி அடைவான் என்று தேவனுக்கு தெரியும். மனிதனை மீட்பதற்கு தன்னுடைய குமாரனே மனிதனை மீட்க முடியும் என்பதை தேவன் திட்டமிட்டார். தன்னுடைய குமாரனே மனிதனிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதையும் தேவன் திட்டமிட்டார். அதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய ஒரு கூட்டு சேர்க்கையாகிய கலவையை விசுவாசிக்காத யாராயிருந்தாலும் இவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்ன நீ ஒரு காலம் கிறிஸ்துவை உன்னால் வெளிப்படுத்த முடியாது. உன்னுடைய சுபாவங்கள் தான் வெளிப்படும். நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது? நம்முடைய சுபாவங்கள் எங்கிருந்து வந்தது? ஆதாம் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஆதாம் எங்கிருந்து அதை பெற்றுக்கொண்டான்? பிசாசினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா சுபாவங்களும் பிசாசினுடைய சுபாவங்களுக்கு ஒப்பானதே. நமக்கு வருகிற கோபம், நமக்கு வருகிற ஈச்சை, நமக்கு வருகிற ஆசை, நமக்கு வருகிற அனைத்தும் பிசாசினுடைய சுபாவம். பிசாசினுடைய சுபாவத்தை போன்றதே. ஆதாம் பிசாசினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான், நாம் ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். இப்பொழுது நமக்கு எப்படிப்பட்ட சுபாவம் வேண்டும்? நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக இப்பொழுது நாம் ஆதாமிலிருந்து துண்டிக்கப்பட்டோம், கிறிஸ்துவிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் ஆதாமில் இருந்த பொழுது எப்படி ஆதாமின் சுபாவங்கள் வந்ததோ, கிறிஸ்துவில் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் சுபாவம் வர வேண்டும். நாம் வேதத்தில் ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கிறோம், அதினதின் விதை அதினதினுடைய கனிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு ஆப்பிள் விதை ஒரு ஆப்பிள் கனியை கொடுக்கும். ஒரு யானை அதை போன்ற ஒரு குட்டியை அது பெறுகிறது. ஸோ அதனுடைய இனம்தான் அதனுடைய இனத்தை பிறப்பிக்கிறது என்று நாம் ஆரம்பத்திலேயே படிக்கிறோம். நாம் ஆதாமின் இனத்தை சேர்ந்த போது ஆதாமுக்குரியவைகள் என்னிடத்திலிருந்து பிறந்தது. இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குரியவைகள் என்னிடத்திலிருந்து வர வேண்டும். ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது அவன் எந்த இனத்தை சார்ந்தவன் தெரியுமா? அவன் எந்த இனத்தை சார்ந்தவன்? அவன் மிருகங்களுடைய இனத்தை சார்ந்தவனா? அவன் தேவதூதர்களுடைய இனத்தை சார்ந்தவனா? அவன் ஆவிக்குரிய இனத்தை சார்ந்தவனாக தேவன் அவனை சிருஷ்டித்தார். அவன் ஆவிக்குரிய இனத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும், தேவனுடைய இனத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் அவனை சிருஷ்டித்தார். அதற்காக தான் தேவனுடைய சாயலை படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். அதற்காக தான் தேவனுடைய சுபாவத்தின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். காரணம், ஆதாம்
தேவனுக்குரியவனாக இருக்க வேண்டும், அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு ஒரு குமாரனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். என்னுடைய மகன்தான் என்னுடைய சுபாவத்தை அவன் வெளிப்படுத்த முடியும், என்னுடைய மகன்தான் என்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்த முடியும், என்னுடைய மகன்தான் என்னுடைய ரூபத்தை வெளிப்படுத்த முடியும். நீங்க எங்க வேணாலும் இந்த டெரிக்க பாருங்க, டெரிக்கு அப்பாவை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த டெரிக்கை நீங்க எங்க பார்த்தாலும் அசல் இஸ்ரேல் பிரதருடைய பையன் நீங்க சொல்லிடலாம். அவனுடைய தோற்றம், அவனுடைய ரூபம், அவனுடைய சுபாவங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை போலவே இருக்கும். ஸோ நாம் தேவனுக்கு குமாரர்களாக, தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை சிருஷ்டித்தார். தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதுதான் பிரதானமானது. ஆம், அந்த தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதுக்குரிய அந்த பாக்கியத்தை அவன் இழந்து போனான். தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். நாம் பிதா குமாரன் என்று சொல்லி பார்க்கிறோமே, அவர் என்ன பிதாவுக்கு பிறந்தவரா? பிதாவுக்கு சமமானவர். அவர் தேவனுக்கு சமமானவராக இருந்தும் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ தேவனுக்கு பிறந்தவர் அல்ல, தேவனுக்கு சமமானவர். தெய்வீக தன்மை, தேவகுமாரன் என்றால் அவர் தெய்வீக தன்மையுடையவர் என்று அர்த்தம். ஆனால் அவர் பிறக்கும் பொழுது மரியாதத்தில் கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அங்கேயும் தேவனால் தான் அவர் பிறந்தார். இயேசு கிறிஸ்து முதல்ல இந்த பூமிக்கு வருவதற்கு மரியாளுடைய கர்ப்பத்திலே தேவனால் அவர் பிறந்தார். தேவனால் பிறந்த அவர் ஒரு மனித உருவிலே பிறந்தார். ஆனால் இங்கே தேவனுடைய குமாரன் என்பது அவருடைய மனித தன்மையை குறிப்பதல்ல, அவர் தேவனுக்கு சமமானவர் என்பதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அநேகர் கொலை செய்வதற்கு எத்தனித்த ஒரு காரணம், இவன் தன்னை சொந்த பிதா என்று தேவனுக்கு சமமாக்குகிறான் என்று சொன்னார்கள். ஆகவே என அன்பானவர்களே, தானாக ரட்சிக்கப்பட்டு தானாக அவருடைய சுபாவம் தன்னிலே நாம் வெளிப்பட முடியாது. என்னுடைய சுய சித்தம் உடைக்கப்பட வேண்டும், நான் உடைக்கப்பட வேண்டும். இது எப்படி ஒரு விதைக்குள்ளாக கனி தரக்கூடிய அத்தனை சாத்தியங்களும் அடங்கி இருக்கிறதோ, அதுபோல தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதற்குரிய அத்தனையும் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணியிருக்கேன், ஆனால் அது தானாய் வராது. வேதம் சொல்லுகிறது, தானாய் அது கனி கொடுக்க மாட்டாது. அப்படியானால் என்னுடைய சுய சித்தம், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சிந்தை, இவைகளெல்லாம் சிலுவைக்கு நான் கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும். என்னுடைய ஆத்துமா மரணத்திலே ஊற்றப்படணும். அப்பொழுதுதான் என் மனம் மறுரூபமாக்கப்படும். அப்பொழுதுதான் என்னுடைய உணர்ச்சியிலிருந்து தேவனுடைய அன்பு பெருகி பாய்ந்து வரும். அப்பொழுதுதான் என்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தமாக இருக்க முடியும். அது என் சித்தம் வேற, அவர் சித்தம் வேற, அப்படி இருக்க முடியாது. தேவனோடு இணைந்திருக்கிறவன், கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியுடையவனாகவும் ஒரே சரீரம் உடையவனாகவும் இருக்கிறான். நாம் ஒருவராக இருக்க வேண்டும், நாம் இருவராக இருக்கக்கூடாது. நம்முடைய சுய சித்தம் உடைப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால், சிலுவைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால், வேதம் சொல்லுகிறது, அவர் மரித்த போது அவரோடு நம்முடைய ஆத்தும மனிதனும் மரித்து விட்டான். அப்படியானால் ஏன் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு விசுவாசம் வேணும். நமக்கு விசுவாசம் வேணும். நம்முடைய பாவங்களை மட்டும் தேவன் சிலுவையில் அறையல. பாவத்துக்கு காரணமான பழைய மனுஷன், அந்த ஆத்தும மனுஷன், மாம்சீக மனுஷன், அவனையும் சேர்த்து தேவன் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமும் சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. ஒட்டுமொத்த ஆதாமின் காரியங்களும் பிசாசினத்திலிருந்து ஆதாம் பெற்றுக்கொண்டான், ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். ஆதாமுக்குரிய அத்தனையும் சிலுவையில் தீர்த்து முடிக்கப்பட்டு விட்டது. நமக்கு விசுவாசம் இல்லை.
நமக்கு விசுவாசம், ஆண்டவர் என் பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய சுபாவம் என் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்கிற தேவனுடைய நோக்கத்தை நாம் விசுவாசிப்பதில்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயற்கை மனிதன் உடைக்கப்பட வேண்டும். நம்முடைய இயற்கையான சுபாவங்கள் நல்லதா கெட்டதா பார்க்காதீங்க. அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அத்தனையும் கெட்டது தான். அது இயற்கைக்குரிய அத்தனையும் கெட்டது. ஆண்டவர் சொன்னார், கெட்டு போனதை நான் ரட்சிக்க வந்தேன். எது கெட்டு போச்சு? என் ஆத்துமா கெட்டு போச்சு. என் சரீரம் மாம்சமாகி சீரழிந்து போய்விட்டது. என்னுடைய ஆவி செத்து போய்விட்டது. முழுவதும் நான் கெட்டு போனவன். நான் முழுமையாய் கெட்டு போனவன். என்னிடத்தில் கொஞ்சம் நல்லது இருக்கும், என்னிடத்தில் கொஞ்சம் கெட்டது இருக்கும் என்று சொல்லி பார்க்க கூடாது. நான் முழுமையாய் கெட்டு போனவன். இந்த கெட்டு போனவனை ரட்சிப்பதற்காகவே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். வேற அன்பானவர்களே, தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள். நாம் பிரமிக்கத்தக்க விதத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தேவனுடைய சாயல், ஒருவேளை நாம் விழுந்து போன மனித நிமித்தமாய் தேவனுடைய சாயலை இழந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த ஆவி இருக்கிறது. நாம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மீண்டுமாய் தேவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய இயற்கையான ஆத்தும மனுஷன் ஆத்துமாவுக்குரிய அத்தனையும் மரணத்துக்கு உட்படுத்தும் பொழுது தேவன் நம் மூலமாக, அவருடைய சுபாவங்கள் நம் மூலமாக வெளிப்பட முடியும். உண்மையாகவே நம்முடைய மனைவியை நேசிப்பது, உண்மையாகவே அது உண்மையான அன்பு தானா? நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு இருக்கிற அன்பு அது ஆவிக்குரிய அன்பு தானா? ஏதோ இந்த உலகம் சொல்கிறதை போல நானும் உன்னை நேசிக்கிறேன், நானும் உன்னை அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற ஏதோ இந்த மனுஷீகமான ஒரு அன்பா? உண்மையாகவே தேவனுடைய சுபாவம் தானா? அது நம்மிடத்திலிருந்து வந்திருக்கிற பரிசுத்தம் தேவனுடைய சுபாவம் தானா? ஒன்று கூட நமக்குரியது இருக்கவே கூடாது. நமக்குரிய அத்தனையும் கொன்று போடணும். நமக்குரிய அத்தனையும் நாம் கொன்று போட வேண்டும். சிலுவையில் நமக்குரிய அத்தனையும் சாக கொடுக்க வேண்டும். தேவனுக்குரியது மாத்திரமே என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். நான் தேவன் என்று இருக்கக்கூடாது. அவரில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே ஆவியை உடையவனாக இருக்க வேண்டும். ஒரே சரீரம் உடையவனாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் அத்தனை சத்தியங்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் எடுக்கிற ஞானஸ்நானம், நாம் பிற்கிற அப்பம், நாம் பருகுகிற ரசம், அத்தனை சத்தியங்களும் இவைகளை முக்கியப்படுத்தியே மையப்படுத்தியே நாம் இவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சிருஷ்டிப்பில் நாம் மிக உயர்ந்தமானவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதோடு தயவு செய்து நாம் திருப்தி அடைந்து கூடாது. ஆண்டவரே, என்னுடைய சுபாவங்களெல்லாம் உடைக்கப்படணும். ஆண்டவரே, என் சுபாவங்களெல்லாம் வெளியேற்றப்படணும். ஆண்டவரே, என் சுபாவங்களெல்லாம் உடைச்சி 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 எரியப்படணும். நான் எரியப்படணும். அவர் மட்டுமே வெளியப்படணும். நான் தூக்கி தூர எரியப்படணும். என்னுடைய குணங்கள் தூக்கி தூர எரியப்படணும். என்னுடைய சுபாவங்கள் அத்தனையும் உடைக்கப்பட்டு வெளியேறணும். அவருடையது மட்டுமே என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். நமக்கு விசுவாசம் வேண்டும். நாம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு பெரிய பொக்கிஷம் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை காட்டிலும் எனக்கு மேன்மையானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, நீர் விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம். ஆண்டவரே, இந்த பொக்கிஷத்துக்காக எனக்குரிய அத்தனையும் நான் இழக்க நான் தயாரா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நமக்கு அந்த விருப்பம் வர வேண்டும். எனக்குரிய அத்தனையும் நான் இழந்துவிட நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு அநேக சகோதரர்கள் தங்களை மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ரட்சிப்பையே அவர்கள் மேன்மையாக எண்ணிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? ரட்சிப்பிலேயே அவர்கள் திருப்திப்பட்டு விடுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய இயற்கை சுபாவங்களையே பரிசுத்த வாழ்க்கை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு தேவனுடைய சாயல் வெளிப்பட வேண்டும் என்ற தேவனுடைய நோக்கத்தை அவர்கள் இன்னும் பார்க்கல.
அவர்கள் தேவனை மேலோட்டமாக அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தேவனை அறிவதற்காக தங்களுடைய மனதை செலுத்துகிறார்கள். தேவனை அறிவதற்காக தங்களுடைய இருதயத்தை அவர்கள் செலுத்துவதில்லை. இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற பல பிரசங்கங்கள் தேவனை குறித்து மேலோட்டமான பிரசங்கங்கள். இவைகளுக்கு உங்களுடைய மனது போதும். தேவனை பற்றி நீங்கள் பிரசங்கிப்பதற்கு உங்களுடைய மனம், உங்களுடைய அறிவு போதும். ஆனால் தேவனுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் எளிமையுள்ளவர்களாய், ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆவியிலே எளிமையுள்ளவர்களாய் இல்லாத பட்சத்தில் நாம் தேவனுடைய இருதயத்தை நாம் பார்க்க முடியாது. தேவனுடைய உள்ளத்தை நாம் பார்க்க முடியாது. ஆகவே தயவுசெய்து நாம் திருப்தி பற்ற வேண்டாம். நாம் ரட்சிக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் நம்மை ரட்சித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் அது மட்டும் தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. தேவனுடைய நோக்கம் தேவனை நம் ஆவியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியிலிருந்து தேவன் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். சகலமும் அவராக இருக்க வேண்டும். அவரே ஆதி, அவரே அந்தம், அவரே ஆரம்பம், அவரே முடிவு, அவரே அல்பா, அவரே ஒமேகா, அவரே தொடக்கம், அவரே முடிவு. இவை நாம் பூஜ்யம். இது ஒரு அற்புதமான வாழ்வு. இது ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு. இது ஒரு மேன்மையான வாழ்வு. இது ஒரு உயர்ந்த வாழ்வு. இது நித்தியத்தின் வாழ்வு. இது பரலோகத்தின் வாழ்வு. வெறுமனமே இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக தயவு செய்து இவைகளை எல்லாம் இழந்து போக வேண்டாம். சாதாரண குப்பையான இவைகளுக்காக நாம் இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை நாம் இழந்து போக வேண்டாம். நாம் ஆழமாய் மனம் திரும்புவோம். நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து ஆதாமின் சுபாவம் வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே, அவைகளெல்லாம் பிசாசுக்குரிய ஒரு சுபாவங்களாக இருக்கிறது. என்னிடத்திலே உம்முடைய சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே என்னிலிருந்து. ஆகவே நாம் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம முழங்கால் படிட்டு சகோதரி யாராவது ஒருத்தங்க நாம் ஜெபிப்போம்.